ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 81 அதிகாரம். ஆசாப் எழுதின சங்கீதத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக செய்த ஒரு அன்பான கிரியைகளையும் அது நிமித்தமாக ஜனங்களிடத்திலிருந்து கிடைத்த பிரதிபலன்களையும் அவர் பார்த்து அங்கலாய்க்கிறவராக இருந்த என் ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை அவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை உன்னதமான ஆசீர்வாதங்களினால் நான் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பாடி ஆர்ப்பரிக்க வேண்டும். வீணை, இனிய ஓசை இவைகளை கொண்டு சங்கீதம் பாட வேண்டும். பண்டிகை நாட்களிலே எக்காலம் ஊதுவித்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியை இங்கே ஆசாப் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்னென்ன கிரியைகளை செய்தார் என்கிறதை அவர் இங்கே பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். முதலில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன். அன்றைய எகிப்து தேசத்திலே சுமை சுமக்கிறவர்களாக காணப்பட்டு அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த ஆலோட்டிகளின் நிமித்தமாய் பெருமூச்சு விட்ட ஜனங்களை விடுதலை செய்து அவர்களுடைய கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்பது சிறையிருப்புக்கு அவர்களை நீங்களாக்கினேன், அடிமைத்தனத்திற்கு அவர்களை நீங்களாக்கினேன் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளினேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 19 வசனங்களிலே படிக்கும்பொழுது மோசே ஆண்டவரோடு கூட பேசும்பொழுது ஆண்டவர் பதில் பேசும்போது ஜனங்களெல்லாம் மிகவும் நடுங்குகிறார்கள். இடிமுழக்கம் போல இருக்கிற அவர் சத்தத்தை கேட்டுவிட்டு அவர்கள் மோசே பேசினார், ஆண்டவர் அவர்களுக்கு மோசேக்கு மறுமொழி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அத்தனையாய் நடுநடுங்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் சுமைக்கு விளக்கினவர் மாத்திரமல்ல, அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டவர் மாத்திரமல்ல, அவர்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கிறவராக எந்த ஒரு காரியத்தை என் ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் அவர் அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கிறவராக நான் இருந்தேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லுகிறார். மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே அந்த ஜனங்கள் அங்கே அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து வந்து ரெவிதீவிலே பாளையம் இறங்கின பொழுது அங்கே எகிப்திலேயும் அநேக அற்புத அடையாளங்களை கண்டிருக்கிறார்கள். வழிநடுகே அற்புத அடையாளங்களை கண்டிருந்த போதிலும் ரெவிதேவிலே அவர்கள் வந்து அவர்கள் கூடாரம் இட்ட பொழுது அவர்கள் அங்கே பாளையம் இறங்கின பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற நேரத்தில் அவர்கள் மோசேயினிடத்தில் கேட்காமல் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யாமல் அவர்கள் அங்கே முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்த போதிலும் கூட மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவர்களை சோதித்து நான் அவர்களை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். முறுமுறுத்ததுனால மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவங்கெல்லாம் என்னை கல்லறிய பார்க்குறாங்க, முறுமுறுக்கிறார்கள், ஆண்டவரை என்ன செய்ய முடியும் என்று சொன்னது போது ஆண்டவர் அங்கே கண்மலையை பிளந்து மோசேயை கண்மலையை அடிக்கச் சொல்லி அங்கிருந்து தண்ணீர்கள் ஓடி வர செய்து அங்கே ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இத்தனை அதிசயமுள்ள ஒரு ஆண்டவர். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு செவி கொடுத்தால் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் உனக்கு இப்படிப்பட்ட பேசுகிறதற்கு மறுமொழி கொடுக்கிற நான், நீ பேசும்போது உனக்கு மறுமொழி கொடுக்கிறேன், உன்னுடைய தோள்களை சுமைக்கு நான் விளக்குகிறேன், உன்னுடைய கைகளை அடிமைத்தனத்தினுடைய விலங்குகளிலிருந்து நான் விடுதலையாக்கி இருக்கிறேன், உன்னை நான் சோதித்து அறிந்து நீ முறுமுறுத்த போதிலும் கூட உனக்கு தேவையான தண்ணீரை நான் கொடுத்தேனே என்று சொல்லிவிட்டு உனக்குள் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் நீ சேவிக்கவும் வேண்டாம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அதற்கு மேலாக என்ன ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இதற்கு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். பெர்சியா தேசத்திலே ஒரு வகையான பழக்கம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஒரு விருந்தினரை சிறப்பாக கனப்படுத்த விரும்பினால் விருந்தினர்கள் தமது வாயை விரிவாக திறக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவருடைய கைகள் நிறைய இனிப்பு பண்டங்களை அள்ளி அவர்கள் வாயிலை போட்டு நிறைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். சில நேரங்களில் பொன்னாலான பொருட்களை கூட வாயில் போட்டு நிறைப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவ வசனம் இந்த நிலையில்தான் நமது வாய்களை விரிவாக திறக்க கட்டளையிடக்கூடியதாக இருக்கிறது.
இறை கவ்வி வருகிற ஒரு தாய்க்குருவிக்கு தன்னுடைய வாயை விரிவாக திறக்கிற குஞ்சை போல உறுதியான விசுவாசத்துடன் தேவ கரங்களிலிருந்து பெற்று அனுபவிக்க வாய் திறக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வாய் திறந்து கேட்கும் பொழுது நம்மை கொஞ்சமாக அல்ல நிறைவாக ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை தன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும், நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நான் சந்திக்க முடியும், நான் சந்திப்பேன் என்று சொல்லி உனக்கு வேறு ஆளை நீ நாடி போக வேண்டியதில்லை, அந்நிய காரியங்களை நீ நமஸ்கரிக்க வேண்டியதில்லை, என்னை நீ அண்டிக் கொண்டிருந்தால் போதும், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவருடைய நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலிலே ஆசாப் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு இத்தகையதாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வந்தபொழுதே சொல்லிவிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன், உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்வேன், நான் ஒரு மெய்ப்பராக இருந்து நான் உங்களை நடத்துவேன் என்கிறது போல ஆசீர்வாதங்களை அவர் சொல்லிக் கொடுத்த போதிலும் அன்றைக்கு ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே அவர்கள் செவி கொடுத்தால் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற, தங்களோடு கூட பேசாத, தங்களுடைய தோள்களை சுமைக்கு விளக்காத, மற்ற காரியங்களை அந்த ஆண்டவர் மற்ற தெய்வங்களை அவர்கள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் என்று இங்கே ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். செவி கொடுக்கவில்லை, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆண்டவரை விரும்பவில்லை என்றே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்னை விரும்பவில்லை, என் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக நான் அவர்களை விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக தங்கள் யோசனையின்படியே தான் நடந்தார்கள். தங்க புத்திக்கு என்ன எட்டுகிறதோ, எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் இப்படிப்பட்ட என்னை செவி கொடுக்காம, என்னை நேசிக்காம, இருதய கடினத்தின் நிமித்தமாக தங்களுடைய யோசனையின்படி நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் எது வேண்டான்னு சொல்கிறனோ அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கும் மக்களுடைய நிலைமை அதுதான். இன்றைக்கு நாம் வாழுகிற தேசத்தின் ஜனங்களுடைய நிலைமை இதுதான். பேசுகிற ஒரு ஆண்டவரிடத்தில், இன்றைக்கு தோள்களினுடைய சுமையை நீக்குகிற ஒரு ஆண்டவரிடத்தில், இந்த பூமியில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் நான் உனக்கு வாழ்வளிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை, இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறவரை, உன் வாயை விரிவாய்த்துற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறவரை, அந்த கல்வாரி சிலுவை நாயகரை இன்றைக்கு அநேகர் வெறுத்து செவி கொடுக்காம இன்றைக்கி ஆண்டவரை இன்றைக்கி மறுதளிக்கிறவர்களாக, அவரை பின்பற்ற முடியாதபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி வாழ்கிறவர்களை பார்த்து என் தேவன் இன்றைக்கும் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். அவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 15ஆம் வசனத்திலே இச்சகம் பேசி அடங்குவார்கள். தங்கள் வாய்களினால், தங்கள் யோசனைகளினால், தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமான அநேக வழிகளில் நடந்து தங்கள் விருப்பத்துக்கு போல பேசிட்டு கடைசியாக அவர்கள் அடங்கினார்கள் என்று சொன்னால், நான் அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும்படியா நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இச்சகம் பேசி அடங்கி என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய காலத்தை, அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய வாழ்க்கையை என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நான் அவர்களை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறதற்கு நான் மனமுள்ளவராய் இருக்கிறேன். வாழ்வளிப்பதற்கு நான் மனமுள்ளவராய் இருக்கிறேன். நான் அழிக்கப்பட்டாலும் என் சரீரம் நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த பூமி வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடையும்படியாய் ஒப்பு கொடுத்தேன். என் ஜனங்கள் அடங்கி என்னிடத்தில் வந்தால் போதும், என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். கடைசியாய் சொல்லி முடிக்கிறார், உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் அவர்களை திருப்தியாக்குவேன். என்னிடத்தில் இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை, என்னிடத்தில் இருக்கிற எது பெஸ்ட்டோ அதை நான் அவர்களுக்கு கொடுத்து, உன்னத அனுபவங்களினால் அவர்களை நிறைத்து, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களினால் அவர்களை ஆசீர்வதித்து, நான் அவர்கள் திரும்பி வந்தால் மறுபடியும் நான் வழிநடத்த முடியும் என்று சொல்லுகிறார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னாரே.
இச்சங்கம் பேசி அடங்குகிற ஒரு நாட்களுக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். வீம்பு பேசுகிற மக்கள், இன்றைக்கு ஆண்டவரை வெறுக்கிற ஜனங்கள், ஆண்டவர் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்க ஒரு காலத்தை என் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த நாட்களுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்று சொல்லப்படுகிறதே, அது பிந்தின ஆலயத்தை மகிமையினால் நிரப்பும் பொழுது, ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் வரும் பொழுது, ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்விலிருந்து தொடங்கி அவனுடைய குடும்ப வாழ்விலிருந்து வளர்ந்தோங்கி அது சமுதாயத்தை பாதிக்கும் பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர்களை என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கத்தக்கதான வாழ வைக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னத அனுபவங்களினால் நிரப்புகிற அந்த நாட்களுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் நாட்களில் கட்டளையிடுவாராக. ஆமென். திருரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா?